அவர்கள் தங்களுடைய வாழ்த்துறைகளை சுருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயராலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் எனது உரையை சிறியதாக முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதற்கட்டமாக இந்த ஜாமியா பத்ரியா மகளிர் அரபு கல்லூரியில் இன்று பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறும் அனைத்து மாணவிகளுக்கும் கோவை தீனுல் இஸ்லாம் சாஃபியா சுன்னத் வல் ஜமாஅத்தின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மேடையில் மாவட்ட ஆட்சியாக பொறுப்பேற்றுள்ள ஹஜ்ரத் அப்துல் ரஹீம் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பட்டமளிப்பு விழா இந்த பெண்கள் இன்றைய சமுதாய சூழ்நிலையில் ஒரு பெண் படித்து மார்க்க ரீதியாக சட்டம் பயின்று வரக்கூடிய சூழ்நிலை என்பது மிகவும் அரிதான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நவீன உலகம் என்ற பெயரில் அவரவர் மனதிற்கு தகுந்தார் போல் ஆடம்பரமான வாழ்க்கையில் மூழ்கி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் குர்ஆனை பயின்று இந்த பட்டம் பெறுவது என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், ஒரு ஆண் ஒரு கல்வியை பயின்றார் என்றால் அது ஒரு சிலருக்கு மட்டுமே அது பயனுள்ளதாக சென்றடையும். அதே நேரத்தில் ஒரு பெண் ஒரு கல்வியை பயின்கிறான் என்றால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு அரணாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் அந்த பெண் தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பிலிருந்து அண்டை வீட்டார் சமுதாயம் என அனைத்து கட்டமைப்புகளோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாம் இன்றைக்கு குழந்தைகளை இந்த பள்ளியில் கல்விகள் கற்பதற்கு அனுப்புகின்றோமோ, அதே போல் மார்க்க கல்விகளை முறையாக கற்பதற்கு பெண்கள் ஒவ்வொரு தாய்மார்களும் தூண்டுகோலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த தலைமுறையோடு முடிந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு ஜமாத்துகளாகட்டும் பெரிய பெரிய பொறுப்புகளாகட்டும் இன்றைக்கு அடுத்த தலைமுறை மாணவர்கள் அடுத்த தலைமுறை யங்ஸ்டர்ஸ் அதாவது இளைஞர்கள் என்பதே கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு 8 வயது 9 வயது படிக்கத்தக்கக்கூடிய ஒரு பையனிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு மது போதை பழக்கம் போன்ற பல விதமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் அவன் அடிமையாகி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் காண முடிகின்றது. ஆகையால் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இந்த கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையும் நல்ல முறையில் கல்வியில் பயின்று மார்க்க கல்வியில் பயின்று தலைமுறையில் ஒரு சிறந்த தலைமகனாக ஆக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இருப்பதோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பட்டம் பயின்றவர்கள் மென்மேலும் பல டிகிரிகளை படித்து இந்த சமுதாயத்தில் நல்ல பண்புகளை ஆற்றக்கூடிய நல்ல ஒரு சிறந்ததொரு தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக என்று துஆ செய்தவனாக எனது இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸாஇ. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நிகழ்ச்சியுடைய முத்தாய்ப்பான நிகழ்ச்சியான பட்டமளிப்பு விழா பட்டம் வழங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பு சிறப்பு அழைப்பாளருடைய வரிசையில் கோவை அனைத்து ஜமாத்துகள் இயக்கங்களுடைய கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர்
மரியாதைக்கும் மிகுந்த கண்ணியத்திற்கும் உரிய ஜனாப் ஏ.கே. சுல்தான் அமீர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். இதற்கு அடுத்த இன்ஷா அல்லாஹ் பட்டமளிப்பு விழா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வுடைய தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் ஜெயஸ் ஹக்கீம் அவர்களே, நிகழ்விலே பங்கெடுத்து கல்விகளை பயின்று மார்க்கத்தை பயின்று பட்டம் பெற காத்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, படித்த கண்மணிகளுக்கு பட்டம் வழங்க வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய இஸ்லாமிய சமூகத்தினுடைய மார்க்கத்தினுடைய ஆலிம் பெருமக்களே, நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய சபையோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைத்திருக்கிறார்கள். நீண்ட நெடிய நேரமாக ஆகிவிடும். என்ன காரணம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக சூழ்நிலையில, குறிப்பாக இந்திய சூழல்கள்ல இஸ்லாமிய குழந்தைகளுக்கு இஸ்லாமிய மார்க்க ஞானத்தை போதித்து அதற்கான சான்றிதழ் வழங்குவது என்பது சாதாரண காரியங்களாக அல்ல. பல்வேறு முட்டுக்கட்டைகள், தீவிரவாத முத்திரைகள், அதையெல்லாம் தாண்டி ஒரு கட்டுக்கோப்பாக, குறிப்பாக கோவை போன்ற நீர் ஊத்த நெருப்பாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இது போன்ற பணிகளை முன்னெடுப்பது, அதற்காக உழைப்பது, நேரத்தை செலவிடுவது என்பது வார்த்தைகளால் வாழ்த்துவதால் நிறைவு பெறாது. ஒரு வார்த்தையால் நிறைவு செய்ய முயற்சிக்கின்றேன். இறைவன் இதற்காக பாடுபட்ட உழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மறுமையில் ஜன்னத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்தாக நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு சபையில கூடினா பேசக்கூடிய விஷயமாக இருப்பது, வடநாட்டிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இங்க இருக்கக்கூடிய மக்கள் குறித்து நம்ம எல்லாருமே பேசணும். தொழில் சம்பந்தமா பேசினாலும் சரி, வேற எந்த விதமான விஷயங்கள் பேசும் போதும் வடநாட்டிலிருந்து இங்கு வாழக்கூடிய மக்கள் குறித்து நம்ம தொடாமல் நம்மளுடைய அந்த உரைகள் நிறைவு பெறுவதில்லை. அதுல புதிதாக சேர்த்திருப்பது நம்மளுடைய பள்ளிவாசல்களில் பணியாற்றக்கூடிய பள்ளிவாசலுடைய உதவியாளர்கள், மோதினார்கள் எல்லாம் வட மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னன்னா, இங்க இருக்கிறவங்க ஏன் இந்த மார்க்கத்தை கத்துக்கிறதுல எங்க இடைவெளி ஏற்படுதுங்கிற ஒரு கவனிப்பு நம்மளுக்கு எல்லாம் நிச்சயமாக இருக்கிறது. நான் இருந்த வகையில் என்னுடைய அறிவு கேட்டின வரையும் அதிகபட்சமாக 2-3% தான் இஸ்லாமிய கல்வியை, மார்க்கத்தை தொடர்ச்சியாக கத்துக்கூடிய மக்களை நம்ம பார்க்கலாம். அதுவும் எந்த சிக்மெண்ட்ல ஒதுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஏழைகளுக்கான கல்வியாக இஸ்லாமிய மார்க்கம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அல்லது தாய் தந்தரை இழந்த மக்களுக்கான கல்வியாக இஸ்லாமிய மார்க்கத்துடைய கல்விகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடிப்படையான காரணங்கள், முக்கிய காரணமாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும். 1953 ராஜகோபாலாச்சாரி இருக்கக்கூடிய ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்த நினைக்கிறாங்க. அந்த கல்வி திட்டத்துல 2 மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஒண்ணு, கல்வி நேரத்தை மாற்றுவது, கல்வி கற்கக்கூடிய நேரத்தை மாற்றுவது. 2வது, கல்வி முறையை மாற்றுவது. அந்த கல்வி முறைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் மிக பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டு அந்த திட்டம் தடை செய்யப்பட்டதை நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கோம். ஆனா கல்வி நேரத்தை மாற்றுவது குறித்து இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கல்வி கற்கக்கூடிய நேரத்தை மாற்றி அமைப்பதில் இருக்கக்கூடிய உள்நோக்கத்தை நம்ம கவனிக்க தவறிட்டோம் தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. நான் பதிவு செய்யணும். என்ன காரணம்னா, அதே திட்டத்தை 2001 மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்
கொண்டு வர்றாங்க. 2001 அந்த ஷெட்யூல்டு சேஞ்சஸ், கல்வி கற்கக்கூடிய நேரத்தை மாற்றி அமைக்கிறாங்க. முதல்ல நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு அல்லது 9:15 மணிக்கு தான் ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் அதுதான் சரியான நேரம்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்தை 7:30 மணிக்காக மாத்தினது 2001 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் அவர்கள் மாற்றினாங்க. அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை நேரத்தை மாற்றி அமைச்சக்கூடிய அந்த நேரத்தினுடைய பாதிப்பு இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய சூழல், மார்க்கம் கற்கக்கூடிய சூழல்ல முரண்படுது. இன்னைக்கு 7:30 மணிக்கு என்ன காரணம் சொல்றாங்க? எல்லாரும் வேலைக்கு போறவங்களா இருக்கிறாங்க, நேரமாக ஸ்கூலுக்கு போகணும், அதனால நம்ம மதரசாக்கு அனுப்புறதற்கான வழிமுறைகள் இல்லை அப்படிங்கறது காரணமாக சொல்றாங்க. ரெண்டாவது பொருளாதார சூழல், ரெண்டாவது நகர விரிவாக்கம், அபார்ட்மெண்ட்ல வசிக்கக்கூடிய சூழல், இதெல்லாம் நம்மளுடைய ஆலிம் பெருமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச், நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல், எதிர்ப்பு சூழல். இதை நம்ம ஒரு வரியில முறியடித்து விட முடியுமா அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய சூழல்ல. அப்ப இந்த மதரசா பட்டமளிப்பு விழாவில் பங்கெடுக்கக்கூடிய இந்த ஆளுங்களுடைய பெரும் அந்த மரியாதைக்குரிய இந்த சபையில நம்ம முன்வைக்கக்கூடிய கருத்து என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த சேலஞ்சை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம், அந்த நேரத்தை நாம் அமர்ந்து எப்படி மாற்றி அமைக்க முடியும், ஈவினிங் டைம்ல எப்படி மக்களுக்கு ஃப்ரீயா இருக்கு, ஒரு இடத்துல வந்துதான் கல்வியை கற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய வழிமுறை இருக்குதா, இல்ல இன்ஸ்டிடியூஷன் மாதிரியான செயல்பாடுகளை மாற்றி அமைக்க முடியுமா, ஒரு குழுவாக இருக்கக்கூடிய மக்களை தேர்வு செய்து அங்க போய் மாற்றத்தை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுமா அப்படிங்கறத நிறைய மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் கவனத்தில் எடுத்து சிந்தித்து இந்த 2% 3% மார்க்கம் கற்கக்கூடிய அந்த மக்கள் இருந்து குறைந்தபட்சம் ஒரு 20% 25% 4 பேருக்கு ஒருத்தரனாவது ஒரு ஆலிமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழகத்தில் உருவாக்கும். அதுக்கு முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை போல ஆசிரியர் பெருமக்கள் ஆலிம் பெருமக்களுக்கு தான் இருக்கு. நீங்க மாறக்கூடிய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான உங்களுடைய ஆலோசனைகளை அந்த ஓல்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்திலிருந்து வெளியே வந்து நீங்க ஆலோசித்து மக்களுக்கு இலகுவாக மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதற்கு என்ன வழி என்பதை நீங்க சிந்தித்தே ஆகக்கூடிய சூழலை நீங்க அதை அரசியல் நிர்பந்தங்களை ஏற்படுத்தி அதை மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகளை எதுவாக இருந்தாலும் அரசியல் கட்சியை சார்ந்த அமைப்புகளை சார்ந்த எங்களை போன்றவர்கள் செய்ய தயாராக இருக்கு. ஆனால் ஆலோசனைகள் சொல்லக்கூடிய சபைகளில் நீங்க இருக்கிறீங்க, அது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்ற நேரத்தில் இந்த சபையை பயன்படுத்தி என்னுடைய கருத்தாக பதிவு செய்து இந்த வாய்ப்பை வழங்கிய மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் அஜரத் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக நான் சார்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைருல் ஜஸாயி. இன்ஷா அல்லாஹ் அடுத்து பட்டம் வழங்கும் நிகழ்வு. அதற்கு முன்பதாக நமது ஜாபியா கதரியா நல்லிறமை கொள்ளக்கூடிய நிறுவனரும் தாளருமான மௌலவி ஹாஃபிஸ் வி அப்துல் ரஹ்மான் உலூமி ஹஸரத் அவர்கள் மதரசாவை ஜாமியாவை பற்றிய அறிமுக உரை நிகழ்த்துவார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. நேரத்தின் அருமையை கருத்திலே கொண்டு குறிப்பிட்ட நிகழ்வுகள் இன்னும் சில மணித்துளிகளில் நடைபெற இருப்பதால் ஒரு சில நிமிடத்தில் என்னுடைய அறிமுக உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். சிறப்பான இந்த எங்களுடைய ஜாமியா பத்ரியா மகளிர் அரபிக் கல்லூரியின் 7ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 5ஆம் ஆண்டு ஆலிமா பத்ரியா பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய பாசத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகை உஸ்தாத்மார்களே,
பல்வேறு ஜமாஅத்தினுடைய பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கிற கண்ணியமிக்க ஆழிம் பெருமக்களே, அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் 2019வது ஆண்டிலே இந்த மகளிர் அரபிக் கல்லூரி துவக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை ராஷித் உலமா ஹசரத் அவர்களிடத்திலே மஷூரா செய்து தொடங்கப்பட வேண்டும் என்று பேசி இதற்கென்று ஒரு பெயரும் வைக்கப்பட்டு ஒரு சின்ன வாடகை கட்டிடத்தில் ஒரு சின்ன ரூம்ல 8 மாணவிகளை கொண்டு இந்த ஸ்தாபனம் துவங்கப்பட்டது. 8, 10, 12, 16 என்று மாணவிகள் வர ஆரம்பித்தார்கள். அந்த ரூமிலிருந்து இடம் பத்தாதன் காரணமாக இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய அண்மை நண்பர் அல்ஹாஜ் ஹக்கீம்பாய் அவர்கள், அவருடைய ஒரு வீடு ஆசாத் நகரில் இருந்தது. 3 ரூமுகள், எந்த வாடகையுமே இல்லாம கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலங்கள் 3 வகுப்புகள் 3 ரூமுகளில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அங்கு நடத்தி, பிறகு மாணவர்களுடைய வருகை அதிகமாகி இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் 80 மாணவிகள் நமது மதரசாவில் ஓதக்கூடிய வாய்ப்புகளை பெற்று உஸ்தாதுமார்களுடைய துவாவை கொண்டும் என்னுடைய பாசத்திற்குரிய என்னோட நெருக்கமானவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய உதவியை கொண்டும் சிறப்பான முறையில் இந்த ஸ்தாபனம் நடைபெற்று வருகிறது. தையல் பயிற்சி வழங்கப்படுகிறது. புதியதாக மார்க்கத்தை கல்வக்கூடிய சகோதரிகளுக்கு 3 மாதங்கள் மார்க்கத்தை பற்றி எடுத்துச் சொல்லுகிற வகுப்புகள் நடைபெற்று அதனுடைய சர்டிபிகேட்டுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் இந்த ஆண்டு ஹிஃபுதுல் குர்ஆன் மனனம் செய்கிற ஒரு நிகழ்வையும் நம்முடைய ஸ்தாபனத்தில் ஏற்பட்டு சில மாணவிகள் ஹிஃபுலும் ஓதிக்கொண்டு வருகிறார்கள். வரக்கூடிய ஆண்டிலிருந்து இன்ஷா அல்லாஹ் உலக கல்வியும் இணைத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு முடிவினுடைய அடிப்படையிலே, காரணம் நல்ல படிக்கக்கூடிய மாணவிகள், நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளும் தங்களுடைய குடும்ப சூழலின் காரணமாக ஆலிமாவுக்கு வருகை பெறுகிறார்கள், ஓத வேண்டும் என்று வருகிறார்கள். ஆக அவர்களுக்கு எல்லா வகையான ஒத்துழைப்பையும் நாம் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம் என்று அந்த ஆர்வத்தையும் ஏற்படுத்தி வரக்கூடிய ஆண்டுகளில் அதையும் ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லுகிற ஒரு ஆலோசனையுடைய அடிப்படையிலே நாட்கள் நகர்ந்து வருகிறது. இதற்கெல்லாம் தாங்கள் துவா செய்வதோடு இப்பொழுது நான் இமாமுக்கு பணி செய்து கொண்டிருக்கிற பத்ருல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அந்த மேல் மாடியிலே வாடகை கட்டிடத்தில் நம்முடைய மதரசா இயங்கி வருகிறது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் சென்ற ஆண்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு இடம் வாங்குவதற்காக வேண்டி உங்களிடத்திலே கோரிக்கை வைக்கப்பட்டு பல்வேறு மக்கள் அதற்காக வேண்டி பொருளாதாரம் பெறுவதாக வாதா செய்திருந்தார்கள். அதிலே குறிப்பிட்ட மக்கள் 1000, 2000, 3000 என்று சொன்னவர்கள் ஓரளவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இனியும் வாதா செய்தவர்கள் அவர்களை நாம் அணுகவில்லை, இனியும் தர வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் கிட்டத்தட்ட 2.25 சென்ட் ஒரு இடம் நம்முடைய பள்ளிக்கு பக்கத்திலேயே பார்க்கப்பட்டு 25க்கு 40 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடம் பார்க்கப்பட்டு அட்வான்ஸ் அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் உங்களுடைய ஒத்துழைப்பால் கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே தொடர்ந்து இந்த ஸ்தாபனம் போய்கொண்டு நடைபெற வேண்டும். கிட்டத்தட்ட 39 ஆலிமாக்கள் இங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே நமது அரசு காட்டியவர்கள் சொல்லுகிற பொழுது சீர்வரிசை எல்லாம் பார்க்கிற பொழுது 40 இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்தோம். ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் ஓதுகிறார்கள். ஆனால் கரெக்டான ஒரு பொருத்தம் அமையாததால் அந்த நிகழ்வு இல்லை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு அதையும் செய்யலாம் என்று சொல்லுகிற மனநிலையில் இருக்கிறோம். அதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த மஜ்லிஸிலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களாக உங்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. 3 மாதத்திலே அந்த இடம் முழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது.
யாரெல்லாம் மஜ்லிஸிலே வாதா செய்திருக்கிறீர்களோ இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரம் உங்களுடைய அந்த பொருளாதாரங்களை தந்தால் யாரெல்லாம் தர வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அவர்களும் உங்களை தொடர்பு கொண்டு உதவி செய்தால் வெகு சீக்கிரம் அந்த இடத்தையும் வாங்கி கட்டிடத்தையும் கட்டி சிறப்பான முறையிலே இந்த ஸ்தாபனத்தை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லாஹ்வுடைய மகத்தான கிரியால் சிறப்பான முறையிலே பெண்கள் நல்ல முறையிலே ஓதி வருகிறார்கள். நீங்கள் இதற்காக வேண்டி தொடர்ந்து துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, பாசத்திற்குரிய அன்பு பெண்மக்களே, என்னுடைய தாயார் அவர்கள் இப்பொழுது வரவில்லை, அவர்களால் வர முடியவில்லை. சமீபத்தில் அவர்கள் கீழே விழுந்து கையில் ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களால் வர முடியவில்லை. அவர்களுடைய ஆசிரியத்திற்காக வேண்டி, ஆரோக்கியத்திற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டும். காரணம், நான் இந்த அளவுக்கு வருவதற்குண்டான காரணம் என்னுடைய பெற்றோர்கள், அதே போன்று என் மனைவி மக்கள் எல்லாத்துடைய ஒத்துழைப்பை கொண்டுதான் இது போன்ற பொது காரியத்தில் இறங்குவதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு நிறைய கிடைக்கப்படுகிறது. பல நேரங்களிலே இந்த ஸ்தாபனத்திற்காக வேண்டி நான் அந்த ஜமாத்துல்லா சபையினுடைய தலைவர்கள் சொல்லியதை போன்று பல நேரங்கள் கிட்டத்தட்ட நாம் இரவிலே வீட்டுக்கு செல்லுகிற பொழுது 1 மணி 2 மணி எல்லாம் ஆயிரும். ஆக இதற்காக சமூகத்திற்காக வேண்டி ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணத்தில் தான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஸ்தாபனத்திற்காக வேண்டியும், எனக்காக வேண்டியும், என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டியும், அதே போன்று என்னோடு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆணின் குடும்பத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்தினருக்காக வேண்டி, இந்த ஸ்தாபனத்திற்கு ஆரம்பத்திலிருந்து இன்று வரை யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த அடிப்படையில் எல்லாம் உதவி செய்கிறார்களோ அத்தனை இவர்களுக்காகவும் தாங்கள் அத்தனை பேர்கள் துஆ செய்ய வேண்டுமாய் அன்பு கோரிக்கையாக வைத்துக் கொண்டு அல்லாஹ் நாம் எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த முயற்சியில் மகத்தான வெற்றியை அல்லாஹ் வழங்கி அறிவுறுவானாக. கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது சனது முக்கியமான ஒரு நிகழ்வு, சனது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அது முடிந்த உடனே இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அவர்கள் பேசுவார்கள். ஹஜ்ரத் அவர்கள் பேசிய பிறகு சிறப்பு பேச்சாளர்கள், அதாவது அப்தார் சேலத்தில் வந்திருக்கிறாங்க. நமக்காக வேண்டி பல்வேறு சிறப்பை எடுத்துக்கொண்டு நான் எப்பொழுதெல்லாம் அழைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த அழைப்புக்கு பதில் கொண்டு விடுகிறார்கள். அதே வந்து சென்னை அடையாறுடைய சதீபாக்கள் இருந்தவர்கள் வருவதாக இருந்தது. நேற்று வரை மேட்டுப்பாளையத்தில் தான் இருந்தார்கள். ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இங்கு வர முடியாமல் திடீரென்று அவர்களுக்கு சென்னைக்கு கிளம்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். எனவே ஹஜ்ரத் அவர்கள் இந்த இடத்தை நிரப்புவார்கள். அதே நேரத்தில் பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களை, அதற்கு பிறகு ஹஜ்ரத் அவருடைய பேச்சும், அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் மாணவிகளால் எழுதப்பட்டிருக்கிற பத்ரியாவுடைய மலர் வெளியீட்டு விழா, அதை நம்முடைய கோவை மாவட்ட அரசு காட்சி அவர்கள் வெளியிடுவார்கள். கோவை மாவட்ட சுன்னித்துல்லாஹ் கொள்கை கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளரும் கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாஅத்தினுடைய தலைவர் இனாயத்துல்லா ஹஜார் அவர்கள் அந்த மலரை பெற்றுக் கொள்வார்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லா நிகழ்வுகளும் குறுகிய நேரத்திலே முடிந்துவிடும். அனைவரும் இறுதி வரை இருந்து நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாரே தக்பீர். அடுத்ததாக கோவை கரும்புக்கடை இலாஹி நகர் மௌலவி ஹாஃபில் எம்ஐ முகமது யூசுப் சிராஜி அவருடைய அருமை மகளார் எம்ஐ ஹாமிதத்துல் முர்ஷிதா ஆலிமா பத்ரியா அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள். அவருடைய கணவர் முன்னாடி ஒருபடி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்மக் வாங்க மேடம். அடுத்ததாக கோவை கரும்புக்கடை ஆசாத் நகர் எம் காஜா முஹைதீன் அவருடைய மகளார் கே ஆசிஃபா ஆலிமா பத்ரியா அவர்கள் சனது பெறுகிறார்கள். அடுத்ததாக கோவை கரும்புக்கடை இலாஹி நகர் மௌலவி எம்ஐ முகமது யூசுப் சிராஜி அவருடைய அருமை மகளார் எம்ஐ முபீனா பேகம் ஆலிமா பத்ரியா அவர்கள். அவங்க 2 மக்கள் இந்த வருஷம் சனது வாங்குறாங்க.
அடுத்ததாக கோவை ஆத்துப்பாலம் முகமது யூசுப் அவருடைய அன்பு மகளார் எம் தஸ்லீமா பானு ஆலிமா பதலியா அவர்கள் சனது பெறுகிறார்கள். அடுத்ததாக ஆசாத் நகர் ஏ ராஜா முகமதுடைய மகளார் எம் சல்மா பேகம் ஆலிமா பதலியா அவர்கள் சனது பெறுகிறார்கள். அவருடைய கணவரும் ஒரு மாதிரி. அடுத்ததாக கோவை கருப்புக்கடை ஆசாத் நகர் ஆர் முகமது இப்ராஹிம் அவருடைய மகளார் எம் ஆசிஃபா ஆலிமா பதலியா அவர்கள் சிறந்து வருகிறார்கள். கணவர் வாங்க. அடுத்ததாக போத்தனூர் செட்டிபாளையம் ஏ ஃபைசலுடைய மகளார் எஃப் சஹதியா ஆலிமா பதரியா. அடுத்ததாக அதே ஃபைசலுடைய மகளார் எஃப் அஜீபா. 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க, 2 பேரும் முழுவட தேர்வுல ஒரே மார்க். அடுத்ததாக மதுக்கரை ஹெச் பாபு அவருடைய அன்பு மகளார் பி ஃபசீலா ஆலிமா பத்ரியா அவர்கள். அடுத்ததாக எம்சிஆர் நகர் பி தங்கமஸ்தானுடைய அன்பு மகளார் டி அஸ்மிலா ஆலிமா பதரியா அவர்கள். அடுத்ததாக சேரன் நகர் மர்ஹூம் எம் காஜா முகமதுடைய அன்பு மகளார் எம் சாராமா ஆலிமா பத்ரியா அவர்கள். அனிஸ் தம்பி இந்த தாரிக். அடுத்ததாக சாரமேடு எம் அப்துல் ஜப்பாருடைய அன்பு மகளார் ஏ ஆசிஃபா ஆலிமா பத்ரியா அவர்கள். அடுத்ததாக நமது ஜாமியாவில் 7 ஆண்டுகள் பயின்று பாத்திமா நகர் கருப்புக்கடை ஜமாத்துல் முத்தகீன் ஷாஃபியா சனத்துல் ஜமாத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து மேலும் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஓடி ஓரியன்டேட்டில் அப்சல் உலமா பட்டம் பெறக்கூடிய மாணவி எம்ஏ ராஷிதா ஆலிமா பத்ரியா அப்சல் உலமா அவர்கள். சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி பேராசிரியரான மௌலவி அல்ஹாஜ் சொல்முரசு எம் முகமது அபு தாயிர் ஹசனுடைய திருக்கரங்களால் அதற்கான சான்றிதழை பெறுகிறார்கள். அதற்கடுத்து நமது மதரசாவில் 90 நாட்கள் பயின்று இஸ்லாத்தை வாழ்வு நெறியாக ஏற்று அதற்கான சான்றிதழ் பெறக்கூடிய மாணவிகளுக்கான சான்றிதழ் இப்போது வழங்கப்படுகிறது.
ஆரம்பமாக மொத்தம் 3 மாணவிகள் இந்த ஆண்டு சனது பெறுகிறார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற மாணவிகள். பிஎன் புதூர் ராதிகா மனுவை சார்ந்த எஸ் ஹாதியா அவர்கள் அவருடைய தந்தையோடு அவருடைய தந்தையும் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் இனாயத்துல் ஹாஜருடைய கரங்களால் அவர்களுக்கு அந்த சான்றிதழ் வழங்கப்படும். அடுத்ததாக சிவானந்த காலனியை சார்ந்த சஹானா அவர்கள் கோட்டை அக்கிமருடைய கரங்களால் சான்றிதழை பெறுவார்கள். புது பொறுப்போடு வந்திருக்காரு. நல்லா பறக்க செய்யணும் சார். அடுத்ததாக ஆசாத் நகர் தங்கமசாவுடைய மகளார் டி அஸ்மிலா அவர்களுக்கு ரோஸ் கார்டன் ஃபைசல் பாய் அவர்கள் சான்றிதழ் வழங்கி வருகிறார். அடுத்ததாக ஆசாத் நகர் ராஜா மோகனுடைய அன்பு மகளார் எம் சல்மா பேகம் அவர்களுக்கு இஸ்கோ காஜாபாய் அவர்கள் சான்றிதழ் வழங்கி வருகிறார். அடுத்ததாக ஆசாத் நகர் ஜெய் நூருல்லாவுடைய மகளார் என் ஜாஸ்மின் அவர்களுக்கு அல்ஹாஜ் இப்ராஹிம் அவர்கள் இப்ராஹிம் அவர்கள் சான்றிதழ் வழங்குவார்கள். மரியாதைக்குரிய நமது தாளாளருடைய தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஆசாத் நகர் தாஜாமையுடைய மகளார் கே ஆசிஃபா அவர்களுக்கு அல்ஹாஜ் காஜா மைதீன் அவர்கள் நமது நிசாம் சத்துடைய தந்தை அவர்கள் சான்றிதழ் வழங்க வருகிறார்கள். அடுத்ததாக சௌகார் நகர் அப்துல் ஜப்பாருடைய மகளார் ஏ ஆசிஃபா அவர்களுக்கு மஜூலா மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள் சான்றிதழ் வழங்க வருகிறார்கள். அடுத்தபடியாக கண்ணியத்திற்குரிய
அன்பிற்குரிய பெருமக்களே, நிறைய பரிசுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சிறப்புரை அதாவது அஜத்தினுடைய ஆசிரியரை முடிந்த பிறகு வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது மதரசாவிலேயே அதிகமான மதிப்பெண் பெற்ற மாணவி ஜாஸ்மின் அவர்களுக்கு நமது அல்லமையானுடைய மதரசா 3 வகுப்புகளிலும் மொத்தம் 10 பாடங்கள் 1000 மதிப்பெண்களுக்கு 982 98.2% மதிப்பெண் பெற்று 3ஆம் சம்பரா மாணவி இந்த ஆண்டு எங்களது ஜாமியாவில் ஆசிரியராக பணிபுரியக்கூடிய என் ஜாஸ்மின் அவர்கள் மதரசா அளவில் முதல் மதிப்பெண் பெறுகிறார். அது அதற்கான பரிசை பெற்றார். அந்த பரிசை அல்லமையானுடைய அல்ஹாஜ் ஃபைசல் பாய் அவர்கள் அதை வழங்கி துஆ செய்வார். அல்ஹம்துலில்லாஹ்.